பிரின்சிபல் சொன்னதுனால காவேரியும் இதுக்கப்புறமா அம்மு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக சாப்பிட உட்காரும்போது கூட அம்முவை தனியாக போய் உட்கார சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது கூட கூடவே வரேன்னு சொன்ன அம்முவை அங்கேயே உட்கார வச்சுட்டு உங்க அப்பா வரும்போது போன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா வீட்டில் இருக்க விஜயும் கண்டிப்பா அம்முவை காவேரி கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காங்க. ராதாவும் என்ன விஜய் இன்னும் ஸ்கூலுக்கு போகாம இருக்க, அம்முவை கூப்பிட போகலையான்னு கேட்டாலும் அவள காவேரியே கூட்டிட்டு போயிடுவான்னு தைரியத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக காவேரி அம்முவ கூட்டிட்டு போன மாதிரி எந்த ஒரு செய்தியுமே வராததுனால அவங்க டைரக்டாவே காவேரி கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, ஆனா காவேரியும் நான் அம்முவ கூப்பிடவே இல்லையே, நீங்க கூப்பிட போகலையான்னு கேக்குறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் யாருமே அம்முவ கூப்பிட போகல, இன்னும் அம்மு ஸ்கூல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரிய வருது. அதனால அவங்க ஸ்கூலுக்கு பதட்டத்தோட போனா அங்க அம்மு இல்ல. இத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அந்த செக்யூரிட்டி கிட்ட அம்மு எங்கன்னு கேட்டா, இங்க தான் ரொம்ப நேரமா ஒரு பாப்பா நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ஆள் வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமரா மூலியமா வந்திருந்த ஆள் யாருன்னும் சரியா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கேப் போட்டுட்டு பிளான் போட்டு குழந்தைய கடத்திட்டு போன மாதிரி தெரியுது. இதனால விஜயும் காவேரியும் பதட்டத்தோட கார்ல அம்முவை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அம்முவை அப்படி யாரை கடத்திருப்பாங்க? ஒருவேளை கடத்தது ராகவோட ஆளா இருக்குமா? அது மட்டும் இல்லாம ராகவ் ரிலீஸ் ஆனது இன்னும் விஜய்க்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ ராகவ் காவேரியோட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது காவேரிக்கே தெரியாது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படிதான் காணாம போன அம்முவை கண்டுபிடிக்க போறாங்க? அம்முவோட நிலைமை என்ன ஆக போகுது? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.